இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம முட்டை பொரிக்க போகிறோம். பாருங்கள் எப்படி பொரிக்கணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. எங்கள் அண்ணன் வெட்டு தான், நான் வெட்டினோம்னா கண்ணீராக வரும். அதனால் தட்டுவாரே. அவங்க காய்ஸ் தட்டு எடுத்துடலாம். தட்டு எட்டு வந்தாச்சு. இந்த தட்டு போதுமா? என்ன கிடையாது, எண்ணெய்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அண்ணன் முட்டை பொரிக்கான், நானும் கூட சேர்ந்து முட்டை பொரிக்க போகிறேன். நான் வெட்டு தான் பாருங்க, வெட்டு தான். டக்குன்னு வெட்டுறா, முட்டை பொரிச்சு சாப்பிட வேண்டாமா? சாப்பிடலாம் கடைசியில் பையன் சாப்பிட்டா போதும். என்ன வேலை வெட்டி முடிச்சிட்டீங்க? வயிறு பசிக்கல, என்ன செய்ய? இன்னும் வெங்காயம் மஞ்சள் கலர் இருக்கு, அதான் அடுதான் இருக்கும். பல்லாரி பல்லாரிப்பா, நின்னப்போ வெங்காயம் வெங்காயம் இருக்க. இன்னும் கொஞ்சம் கூட என்னப்பா மஞ்சள் கலர்ல சம்பவம்ல சரித்திரம். சாச்சி புட்டு வெங்காயத்தை குழம்பு. ஐயோ தங்கலையே என்னால வெட்டுறா. இது வெட்டினா மட்டும் தான் எல்லாரும் அழுவாங்க. கண்ணுலாம் கலங்குது. ஐயோ பாவம். கண்ணீர்லாம் கலங்குதுங்க. சாச்சி புட்ட கண்ணையிலே தேரோடும் வீதியிலே தேன் மூல வந்தவனை யாரடிச்சோ. நீ வெங்காயத்தை வெட்டோ, வெங்காயத்தை வெட்டோ. எனக்கு தெரியல, என்ன பின்னாடி போய் தென் பாண்டி சீமையிலே தேரோடும். எனக்கு கண்ணு கலங்க. யாருப்பா அது இப்போ போல சவுண்ட் வச்சுக்கிட்டு? சரி டக்கு டக்குன்னு வெட்டு, கண்ணெல்லாம் எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? எங்களுக்கும் முட்டை பொரிக்க தெரியும், நாங்களும் செய்வோம், எங்களுக்கும் திறமை இருக்கு. நீ பெரிய ஆளுல்ல, நீ முட்டை பொரிப்ப. நீ எவ்வளோ பெரிய ஆளு, முட்டை பொரிச்சிடுற. நாங்கள் என்ன அப்படியா? நிச்சயா அப்படி வேற வீடியோ எடுத்துருக்கோம். இங்க இவர் வீடியோ எடுக்காரு. துறைய பாருங்க, துறைய. அது பிரச்சனை கிடையாது, பரவாயில்லை. டக்குன்னு வெட்டுப்பா, வயிறு பசிக்கு. எங்க அம்மாவை செஞ்சு தர சொன்னோம், அது போய் வேலை செய்து போயிட்டு துணி தைக்க போகிறேன்னு போயிட்டு இல்லையா அம்மா நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்துக்கிட்டேன். நம்மளும் என்னைக்கு கற்றுக்கிட, இன்னும் கற்றுக்கிட்டேன். கண்ணு தான் ஆனால் கறிக்கு. அழுகாதே தம்பி அழுகாதே. கண்ணெல்லாம் கலங்குதப்பா. வெங்காயத்தை டக்குன்னு வெட்டுடா. சி பல்லாரி உள்ளி. அப்பலேருந்து வெங்காயம் வெங்காயம்ட்டு கிடக்காங்க பல்லாரியவே. என்னை பார்த்து முட்டை பொரிக்க கற்றுக்கணும். அவன் முட்டை நல்லா பொரிப்பான், பிரச்சனமா பொரிப்பான். ஒழுங்காவது வெட்டி போட்டுக்கல. இந்த மாதிரி யாராலும் வெட்ட முடியாதான், அழுதுகிட்டே. கண்ணெல்லாம் கறிக்குது. வெட்டிடா 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 வெட்டி கையை வெட்டியா? என்ன சொன்ன? இங்க பாரு, அந்த இதுக்கு ஒரு லைக்காவது உங்களுக்காண்டி கண்ணீர் சிந்துது.
அம்மாடி ஆத்தாடி. வெங்காயம் வெட்டியாச்சு. வாங்க இப்போ உள்ளே போகலாம் கிச்சன் ரூமுக்கு. அவ்வளோதான், வெங்காயம் வெட்டியாச்சு, முட்டை இருக்குது. இப்போ பொரிக்க வேண்டியதான். போய் தாளிச்சு வச்சுருப்பா. எங்கே இருக்கு? இருக்குங்க. சரி நின்று சளி பிடிச்சிக்கிச்சுங்க. நம்ம என்ன செய்ய? தாளிக்க சட்டி. நாளைக்கு லீவு பார்த்துக்கோங்க. நம்ம தாளிக்க சட்டி எடுத்து வந்தாச்சு. என்ன தாளிக்க சட்டி? ஆமாம், அப்புறம் என்னது? 7. அப்படின்னா அது எங்கள்கிட்ட இருக்கு. அண்ணாதுல இருக்கு. அது எது? இதா? அது சுவாந்தி அப்பனா அதை எடு. அது கீழே இருக்கு, அதை எடு. இதா? ஐயோ ஐயோ சரிங்க. தாளிக்கு சட்டி எது, பால் சட்டி எதுன்னு கேட்டேன். என்னதான் வச்சு என்ன செய்யணும் தெரியல. எண்ணெயாவது எடுத்தா ஒன்றும். எண்ணெய் எங்க? என்னென்ன? தேங்காய் எண்ணெயா விளக்கெண்ணெயா இல்லை எப்படி? மண்ணெண்ணெய் எடுத்து வா. நல்லெண்ணெய் எடுத்து வா. நல்லெண்ணெயா? நல்லெண்ணெய் எது, கெட்டெண்ணெய் எது? இப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ தேடி எடுக்குது எல்லாமே நல்லெண்ணெய். அண்ணா அதன்றா இருக்கு குருட்டு. உனக்கு கண்ணு தெரியல. ஆனே கண்ணு எரியுதுன்னு இருக்கேன், நீ கண்ணு. சரி டக்குன்னு அடுப்பு பற்ற வைடா. எண்ணெய் ஊற்றி தானே அடுப்பு வைப்பாங்க. பற்ற வச்சுட்டு தான் எண்ணெய் ஊற்றுவாங்க. எப்படின்னாலும் செய்யலாம். சட்டி காயட்டும், அப்புறம் போடணும். என்னது? சரி டக்குன்னு சட்டி சூடாயிட்டு பார்த்து ஊத்து. பார்த்து மெல்ல மாட நிறைய ஊற்றிடாத எண்ணெயை. எண்ணெயை பார்த்துக்கோங்க. ஊற்றிட்டான். எண்ணெய் விளக்கு ஒரு இதாக கையிலேயே தெரிச்சு உனக்கா அகம் என்ன செய்ய? ஒழுங்கா போடு. அப்புறம் இதுக்கு பக்கத்தில் கொண்டு கையை கொண்டு வச்சுனா கரண்டி. அவ்வளோ கரண்டி இருக்கு. எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கிண்டு. கிண்டு கிண்டு பாப்போம். நீ எப்படி செய்த நான் பார்க்கேன். நான் இப்படி அழகா கிண்டுதேன்னா பொறுமையா கிண்டணும். எட்ட வர மாட்டேங்க. சேர் போட்டுக்கோ. சேர் போட்டுக்கோ. போதுக்குள்ள இதாயிரும். அடுத்து என்ன செய்யணும்? நல்லா கிண்டு. நல்லா கிண்டணும். ஒன்றும் வேண்டாமா? வெங்காயம் வெந்ததும் நல்லா இருக்கும். அது சிக்கன் ரைஸ் கிடையாது, போட்டு ஆட்டுறதுக்கு. வெங்காயம் சட்டியை கீழே வச்சு பண்ணல, தூக்கிக்கிட்டு இது பண்ணனா எப்படி? பைய கிண்டு, பைய வலிக்கும். ஒழுங்கா கிண்டுல. அண்ணன் மாங்காய் ஊறுகாய் நல்லா போடுவேன். இதெல்லாம் எனக்கு வராது. உன் மண்டையில மூளை தான் இல்லையா? மாங்காய் தானே இருக்கிற, மாங்காய் தான் பண்ணுவேன். மாங்காய் ஊறுகாய் சும்மா நச்சுன்னு போடுவேன். மாங்காய்க்கும் மண்டையில நச்சுன்னு போடுவேன். இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும்? வெந்த மாதிரி இருக்கு கொஞ்சம். போடு, இன்னும் போட்டு கிண்டு. நன்னு கிண்டணும். உப்பு போடணுமா? போடணும். போடணுமா? சீனி போடணுமா? உப்பு போடணுமா?
சீனி போடணுமா? மாடு போடும் தெரியுமா? மாடு போடும் தெரியுமா? அதை போய் அள்ளிட்டு வந்து உன் மூஞ்சில போடு. வெள்ளையா இருக்கேனா? ஆமா, அதை போட்டு நீ வெள்ளையா இருக்க. பாரு சரி, எல்லாரும் பாருங்க. பயங்கர போறாங்க எப்படி சிரிச்சா. அதே மாதிரி தான் இருப்பான். போதும், உப்பு போடு. அதை வச்சு எப்படி போடணும் தெரியாது. நிறைய அள்ளி போட்டோம்னா அது வேற. உப்பு போடு போ. நிறைய அள்ளி போட்டோம்னா அது வேற குடும்பத்துக்கு. அது உப்பா? ஓ, சீனி எடுத்துட்டு வந்து உப்புங்க மெண்டலு. உப்பு எங்கம்மா இருக்கு? அது தேவையில்ல. அண்ணா இருக்கு பாரு. எவ்வளவு கண்டு பண்ணணும்? கொஞ்சம் போடு. போடு போடவா? போடு கொஞ்சமா போடு. போடு. ஓமா போடு. ஓமா ஓமா போடு. ஓமா போடு. நாலு முட்டை தான் இருக்கு. அப்புறம் பாரு. பரவாயில்லையே, முட்டையை கரெக்டாக உடச்சி ஊற்றிட்டியே. இந்த 4 கருப்புல 4 குஞ்சு இருக்கு. இந்த கருவை பொறிக்கிறது ஒரு குஞ்சு தான். 5 குஞ்சு இருக்கு மொத்தம். 5 குஞ்சு. சோதிக்க மாட்டேன். அது இன்னும் அந்த கருவில் வந்து பொறிக்காம இருக்கு. இது பொறிச்சு வந்துட்டு இப்போ அது ஒரு முட்டையை பொறிக்கும். நான் பொறிக்கிறப்போ எனக்கு கருவிட்டு அது வேற என்னப்போ நீனே பொறிப்போம். பொறி நீனே திரு கிண்ட தான் செய்யணும். அப்புறம் வெந்துடும். கிண்டு கரெக்டாக. ஏழா ஒழுங்கா கிண்ட சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடுதேன் பாப்பா, விளையாடுதேன் பாப்பா. கிண்டு கையெல்லாம் வலிக்கல. இதை கிண்டதுக்கே வலிக்கணும். நாளைக்கு வேலை பார்க்கணும்னு நினைச்சுவேன். பெரிய பிசினஸ் மேன். உட்காந்துக்கிட்டே அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். கம்ப்யூட்டர் வேலை. நீ இதே உன்னால ஒழுங்கா தட்ட முடியல. கம்ப்யூட்டர் போய் என்னத்தை தட்டுவ? அது ABCDEFGH அதுதான். அதுக்கு மேலே ஏபிசி மேலே எத்தனை எழுத்துன்னு சொல்லு. 24 எழுத்தா? ஆமா, சொல்லு பார்ப்போம். QRSTWXYZ. ஆமா, முதல்ல சொல்லு. ABCDEFGH. சின்ன பிள்ளை மாதிரி நீ சொல்றீங்க. என்னத முதல்ல சொல்லு. எத்தனை எழுத்துன்னு தெரிஞ்சாதானே தெரியும். தெரியாது. பிற எப்படி நீ டைப்பிங் கற்றுக்கிடுவேன்? அது வந்து அப்பம் தெரியும். அது வந்து ஈஸியா தெரியும். இப்போ ஆனாவனா ஒன்னாப்புல தெரியுது. 10 படிக்க இப்பவுமே ஒன்று அது வந்து மறந்துட்டு. மறக்க தெரியாம. எனக்கு வந்து ஞாபகமா ரொம்ப இருக்கு. ஆனாவனா இப்போ ஞாபகம் இல்லை. அவ்வளவுதானே, போதுங்களா? கொஞ்சம் கிண்டு நல்லா மொறுன்னு வரும். குளன்னு இருக்குது. ஆமா, இது மொறுன்னு வரும். இப்படிதான் இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, போதும். ஆஃப் பண்ணிடு. கல்யாணி நம்ம பொரிச்சாச்சு முட்டைய.